ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் இந்த காலை தியானத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு காரியத்தை கவனித்து பாருங்க. என்னதான் நமக்கு போராட்டங்களும், நமக்கு பிரச்சனையும் இருந்தாலும், மாம்சம் சோர்வாக ஏதாவது ஒரு தடை வரும். தடைகள் இல்லாத நபர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க. நீங்கள் தான் தேவன் கூட இருக்கீங்களே, உங்களுக்கு தேவன் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு தடை எதுவுமே இல்லைன்னு கேட்டு பாருங்க. ஏகப்பட்டது சொல்லுவாங்க. ஆனால் அந்த தடைகளை தாண்ட தேவன் பலன் தருகிறார் என்று அதிகமான பேர் விசுவாசித்து கொண்டு தடை தாண்டி கொண்டிருக்கிறாங்க. அந்த கூட்டம் தான் நீங்களும் நான். ஸோ பிஃபோர் வி கோயிங் டு ஸ்டார்ட் மெடிடேட் காட்ஸ் வேர்ட், வி நீட் டு ப்ரே. நாம் ஜெபம் செய்து நாம் ஆரம்பிப்போம். Thank you, our Heavenly Father, this bright and wonderful day you have made for us. இந்த மகிமையான நாளை நீங்கள் எங்களுக்காக உருவாக்கி எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாள் எப்படி உமக்குள் ஆரம்பம் செய்கிறோமோ அதே போல் இந்த நாள் முடிக்கும் பொழுது உமக்குள் முடிக்க எங்களுக்கு பலனை தாங்க, ஞானத்தை கொடுங்க, பொறுமையை கொடுங்க. அநேகர் வேலைக்கு போக போகிறாங்க, அநேகர் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க, அநேகர் காலேஜ் போக போகிறாங்க, அநேகர் பிஸ்னஸ்க்கு போக போகிறாங்க, ஒரு சில பேர் ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு சில பேர் அவங்களுடைய பிரச்சனைக்காக எங்கன்னா வெளியே ஓடுவாங்க, ஒரு சில பேர் பண தேவைக்காக அங்கங்கே அநேகர் ஒவ்வொரு வேலையோடு நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் போகின்ற காரியம் எல்லாம் ஜெயமாகவும், நாங்கள் போகும்பொழுது நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோப்பா. எங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம். எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. உங்கள் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக உங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நீர் எங்களோட பேசுங்க. நாங்கள்லாம் அந்த அளவுக்கு ஞானவான் கிடையாதுப்பா உங்கள் வார்த்தையை பேசுகிற அளவுக்கு. ஆனால் நீங்கள் எங்களோடு இருந்து நீங்கள் பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அசைவாடுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழிநடத்திக்கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சர்ச் இந்த ஒரு சப்ஜெக்ட் நான் 2-3 தடவை தேவனிடத்தில் அமர்ந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் இந்த வார்த்தைக்கு வந்தேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்ல ஒரு ஆவிக்குரிய வார்த்தை தான், ஆனால் கொஞ்சம் கூர்ந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்கள் இதில் இருக்குது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நீங்கள் அதை கேட்டு பலப்படுங்க. நாம் எல்லாருமே உபவாசம் இருக்கணுமா அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. சில பேர்லாம் கேட்டிங்கன்னா 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம்லாம் இருந்திருக்கிறாங்க. உபவாசம் தப்பாக கேட்டிங்கன்னா வி மஸ்ட் புட் ஃபாஸ்ட். உபவாசம் ஏன் இருக்கிறோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய மாம்சத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும், அவ்வளோதான். நத்திங். நம்முடைய மாம்சம் நம்ம பேச்சை கேட்கணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். உபவாசம் போடலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது அச்சோ அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னா அது மாம்சம். நான் உபவாசம் போடுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? நான் தேவனோட சமூகத்தில் 1 நாள் முழுவதும் 2 நாள் முழுவதும் காத்திருப்பதனால உனக்கு என்ன பிரச்சனைனா, மாம்சம் சொல்லுது ஐயோ எனக்கு கேர் ஆகிடும், எனக்கு மயக்கம் வந்துடும். ஆனால் நீங்கள் நான் பவர்ஃபுல்லாக இருக்கிறோம். ஆனால் மாம்சம் பாருங்கள், அது ஏற்றுக்காது. உபவாசம்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வருது ஐயோ மயக்கம் வந்துடும், பசி எடுத்துடும். அது நீங்கள் சொல்லலை, உங்கள் மாம்சம் பேசுது. யூ ஆர் ரெடி, உங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இருக்குது. ஆனால் நீங்கள் நான் நினச்சோம் அப்படின்னா அந்த மாம்சத்துக்கிட்ட பேசலாம். நான் 1 நாள் தான் ஃபாஸ்டிங் போடலான்னு யோசிச்சிருக்கிறேன், நான் 1 hour தான் ப்ரேயர் பண்ணலான்னு யோசிச்சிருக்கிறேன். நீ என்னை ரொம்ப சோம்பலுக்குள்ளே தள்ளிட்டே, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, என்ன அப்படியே சோர்வாக்கிட்டு, அப்படியே தேவையில்லாத கவலையெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ரொம்ப சாஃப்டாக போகணுன்னு ஆசைப்பட்டேன்னா இந்த 1 day ஃபாஸ்டிங் 3 days ஃபாஸ்டிங்காக போயிடும். இந்த 1 hour ப்ரேயர் 2 hour ப்ரேயராக போயிடும். நான் நிச்சயமாக பண்ணிடுவேன். அப்படி என்று நான் மாம்சத்துக்கிட்ட எதிர்த்து பேசும்பொழுது மாம்சம் அமைதியாகிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே மாம்சம் என்ன பண்ண தெரியுமா, தேவையே இல்லை, நீ எதனா பண்ணிட்டு போன அமைதியாகிடும். ஆமென். பட் இன்றைக்கி நம்ம இந்த உபவாசத்தை பற்றி பார்க்க போகிறது இல்லை. அதற்கு மாறாக ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது சாட்சின்னு எடுத்துக்கோங்க. ஆவியானவர் தான் எனக்கு முழுக்க எனக்கு உதவி செய்யணும். இந்த தலைப்பில் நான் முழுமையாக பேசி முடிக்கிற வரைக்கும் Holy Spirit must give me strength and He must teach what should I speak.
நான் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. தேங்க்யூ. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் கையில் கொஞ்சம் கொஞ்சம் காசு வரும் பொழுது ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட், அந்த சூப்பர் மார்க்கெட் நேம் சொல்ல விரும்பலை, ஒரு கிருபையான சூப்பர் மார்க்கெட், அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் மாத்திரம் தான் இல்லை, எந்த சூப்பர் மார்க்கெட் இருந்தாலும் நான் போயிட்டு 5லேருந்து 6 பேக்கு, அதாவது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ எப்படி பேக் கொடுக்குறாங்கன்னா கிளாத் டைப்பில் ஒரு மாதிரி ஆஷ் கலரில், அது 5 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு பேக். 5லேருந்து 6 பேக் தனியாக வாங்கி வச்சுருவேன். பேஸ்கெட்டில் போயிட்டு நல்ல பனானாஸ், நல்ல ப்ரெட்டு அண்ட் ஜாம், அப்புறமா பார்த்தீங்கன்னா ரஸ்க்கு, சம் குக்கீஸ், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ், இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், வாங்கிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வெளியே வந்துடுவேன். வந்து அந்த 5-6 பேக்கில் செப்பரேட்டாக பிரித்து போடுவேன். ஒவ்வொரு பேக்குக்கும், இது ப்ரௌடுக்காக நான் சொல்ல, ஒரு 120 ரூபா 150 ரூபாக்குள்ளே ஒவ்வொரு பேக்குக்கும் சார்ஜஸ், ஒவ்வொரு பேக்குக்கும் அவ்வளோதான். என்னால் முடிஞ்சது நான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, பெஸ்ட்டுன்னு இல்லை, ஏன்னா அடிக்கடிக்கு நான் செய்கிறேன், சரி ஓகேன்னு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிடுவேன். கரெக்டாக ஈவனாக பிரித்து போடுவேன். இந்த பேக்கில் ஒரு 4 பனானாஸ்னால் அந்த பேக்கில் 4 பனானாஸ், இந்த பேக்கில் ஒரு ப்ரெட்டுன்னா அதே அந்த பேக்கில் ப்ரெட்டு, இந்த குக்கீஸ்னால் அந்த குக்கீஸ் தான், இந்த ரஸ்க்குன்னா அந்த ரஸ்க்கு தான், இந்த ஜாம்னா அந்த ஜாம். எல்லாத்தையும் அழகாக போட்டு என்ன பண்ணணும்னா, நான் யாரெல்லாம் சாலை ஓரமாக இருக்கிறாங்க அவங்கள போய் கொடுப்பேன். நம்ம கொடுக்கறத விட அவங்க அதை ரிசீவ் பண்ணுறாங்க பாருங்க, அதை அவங்க ரிசீவ் பண்ணிட்டு நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க பாருங்க, அப்போ ஒரு சமாதானம் ஒன்று வரும். அந்த சமாதானம் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து நான் பெற்றுக்கொண்டு வரேன் பாருங்க, அதற்கு நிகர் இல்லைனாலும் அதற்கு அடுத்தது சமாதானம் நான் ரிசீவ் பண்ணி என் ஹார்ட் எங்கே அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக ஒரு காட்டன் மாதிரி என் ஹார்ட் எப்போ மாறி இருக்கு அப்படின்னா இது செய்த பிறகு. நான் என்னதான் தனியாக இருந்து பொறுமையாக இருந்து நாவாடைக்கு எதிர்க்கிறவங்க கிட்ட போயிட்டு பணிந்து பேசினாலும், நீடிய பொறுமையாக இருந்து பேசினாலும் சமாதானம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, சமாதானம் இருக்கு இல்லைன்னு சொல்ல, பட் எக்ஸ்ட்ரீம்லி பீஸ், ஓவர்ஃப்ளோ பீஸ் வந்து அவர் சமூகத்தில் அமர்ந்து நம்ம கிடைத்தது. அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிங்க ஒரு விஷயத்த, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன வாங்குவீங்க அதுதான் நான் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். நான் அந்த ஒவ்வொரு பேக்கை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒவ்வொருத்தங்கிட்ட கொடுப்பேன். ஒரு சில பேர் தேங்க்யூ சொல்லிடுவாங்க, ஒரு சில பேர் தேங்க்யூனா அப்படி இல்லை கையை எடுத்துகிட்டு கொடுவாங்க, ஒரு சில பேர் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளை அவங்க பிளஸ் பண்ணுவாங்க. கொடுங்கள் உங்களுக்கு அப்பொழுது கொடுக்கப்படும், இது வேதத்தில் எழுதப்பட்ட பிரமாணம், மாறாத பிரமாணம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா தேவன் திரும்ப கொடுத்துருவார். ஆனால் கொடுங்கள், நீங்கள் கொடுத்த பிறகு உங்கள் இருதயம் சமாதானமாக இருக்குன்னா அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தை பெறுவோம். நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி போகிறேன். இந்த காரியம் வந்து என்ன பப்ளிசிட்டி பண்ணுவோம், நாங்கள் பார்த்தியா இவ்வளோ பேர் கொடுத்தோம், எங்களுடைய திருச்சபை நாங்கள் ரொம்ப தாழ்மையாக ஹம்பிளாக சொல்கிறோம். செய்திருக்கிற அந்த காரியங்கள், விதைத்திருக்கிற விதைகள், எங்கள் போதகர் கொடுத்திருக்கிற அந்த அவர்கிட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். கொரோனாவில் பரலோக பணி திருச்சபை, அநேக சபை மெனி சர்ச்சஸ் வித் ஃபுல் ஹார்ட், வித் சியர்ஃபுல், வி கேவ் மெனி திங்ஸ். அநேக சபைகள் வி டூ டிட் மெனி திங். கிட்டத்தட்ட 20-30 முறை வி கேவ் ஃபுட், டவல்ஸ், பெட்ஷீட். ஃபுட்டு தான் கணக்கெல்லாம் வீடாக போய் வீட்டுள்ள போயிட்டு எல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வி கேவ். இது வந்து அகெயின் ஐம் டெல்லிங், இட்ஸ் நாட் டு டெல் தட் வி ஆர் கிவிங், அப்படி இல்லை. எதற்காக இதை நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பீஸ், சமாதானத்திற்காக தான். ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திர நடிகர், நான் ஹிண்டே கொடுத்துட்டேன், நட்சத்திர நடிகர்னு சொல்லிட்டேன், அது இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட பல கோடி ரூபா பணம் இருக்குது, என்கிட்ட எண்ண முடியாத அளவுக்கு பணம் இருக்குது, பல சொத்துக்கள் இருக்குது, எனக்கு இத்தனை லாரி ஓடுது, உச்சக்கட்ட பேர் புகழை நான் அடைஞ்சிட்டேன். இந்தியாவில் என்னை உச்சக்கட்ட பேர் புகழில் என்னை கூப்பிடுவாங்க, என்னை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா எனக்கு சமாதானம் இல்லை. சாப்டர் க்ளோஸ். நல்லா கவனிங்க, அவர்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை என்றாலும் இருக்கிற சின்ன ஆசீர்வாதத்தை நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்.
ஆனால் பெரிய ஆசீர்வாதம் இருந்து குடும்பத்தில் சமாதானம் இல்லை அப்படின்னா அத்தனை பெரிய ஆசீர்வாதம் வீணா போயிடும். என்ன கேட்டீங்கன்னா பிளெஸிங் முக்கியமா, பீஸ் முக்கியமான? எனக்கு சமாதானம் தான் முக்கியம். ஐஸ்வர்யம் அதிகமாக பெருக 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 இருதயம் அது மேலே போயிடும். ஓகே, இது ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரும் வந்து இவங்க ப்ரௌடாக பேசுகிறாங்க இல்லை, தேவன் அதுக்காக தான் பிகினிங்கில் சொன்னேன், ஆவியானவர் ஃபுல்லாக எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு. இன்னொரு முறை என்ன பண்ணால் அதே மாதிரி பேக் வந்து ஃபில் பண்ணலாம், இந்த முறை ஒரு 7-8 இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அமௌண்ட் அப்படின்ட்டு ஒரு அடுத்த நாளே நினைக்கிறேன், அடுத்த நாளே கொடுக்கலான்ட்டு எல்லாம் பிளான்லாம் போட்டு எடுத்துட்டேன். அப்போ ஒரு பேகுக்கு மாத்திரம் எனக்குள்ளே ஒரு ஹார்ட் சவுண்ட் கேட்குது, இந்த பேகு வேணாம், இத்தனை பேகு போதும், ஒரு 150 சார்ஜ் பண்ணுறோமா, இது போதும், இந்த ஒரு பேகு கேன்சல் பண்ணிவிடு, இதுக்கு பதிலாக அந்த காசு கையில் வச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கையில் வச்சுக்கோ. இதே தான் ஹார்ட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னா இது நானும் எல்லாருக்கும் கொடுத்துட்டே போகிறேன். ரொம்ப ஹார்ட் ஹாப்பி ஆகிடுச்சு, வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க கொடுக்குற ரிப்ளை ஹாப்பியாக இருந்தது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இங்கே புருஷவாக்கத்தில் தான். அங்கே ஒரு பாட்டி அந்த பஸ்ஸுக்கு உட்காந்துருந்தாங்க, நான் பக்கத்தில் போய் உட்காந்துட்டேன். அப்போ ஒரு பஸ் ஒன்று வந்தது. அப்போ அந்த பாட்டி என்னை கேட்டாங்க, இந்த பஸ் எங்கே போவோம் சொல்லு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் டிப்போக்கு போவோம் அப்படின்னு. என்னை திரும்பி ஒரு முறை முறைச்சாங்க. நான் அமைதியாக இருந்துட்டேன். திரும்ப இன்னொரு பஸ் வந்தது. இப்போ ஒழுங்காக பார்த்து சொல்லு, இப்போ இந்த பஸ் எங்கே போவோம்? இதுவும் டிப்போக்கு தான் போவோம். திரும்ப இன்னொரு முறை முடிச்சுட்டு அமைதியாக இருந்தாங்க. சரி கையை நீட்டுங்க அப்படின்னு கையை அவங்க நீட்டினாங்க. அந்த ஒரு பேகுக்கு எவ்வளோ சார்ஜோ அதுவும் அந்த காசு கொஞ்சம், இது கூட இன்னும் கொஞ்சம் காசு, ரெண்டுத்தையும் போட்டு கையில் கொடுத்துட்டேன். அவங்க அந்த பெரிய அமௌண்ட் இல்லை, ரொம்ப நார்மலான அவங்க அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு she started to cry and she started to bless me. எனக்கா ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. அங்கே சுற்றி இருக்கிறவங்க என்னையே பார்க்குறாங்க, நல்லா இரு, நீ நல்லா இருப்ப அப்படின்ட்டு என்னென்னமோ பிளெஸிங்ஸ் பண்ணுறாங்க. நான் பைக் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். அது நான் வீட்டில் வந்து அமரும் பொழுது அந்த ஒரு சமாதானம், அப்படி ஒரு சமாதானம் தேவனுடைய சமூகத்தில் இருந்தது தவிர்த்து நான் வேறு எப்பயும் பெற்றதில்லை. ஐ ரிசீவ் தட் பீஸ். பிளெஸிங்ஸ் பின்தொடர்ந்து வந்தது, குட். ஆனால் பட் ஜீசஸ் சொல்லுவார், ஜபாலயத்தில் இருக்கும் பொழுது எல்லாரும் அவங்க கிட்டே இருக்கிறத வந்து கொடுக்குறாங்க, ஆனால் இந்த விதவை ஸ்திரீ பாரியா, ஒரு துட்டுக்கு சரியாக 2 காசை போட்டு போயிட்டாங்கயா, மொத்தத்தையும் போட்டு போயிட்டாங்கயா. நல்லா கவனிச்சு பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்டோடைய வாயிலிருந்து அவங்கள புகழ்ந்து இருக்கிறார்னா அதை விட ஒரு பெரிய பிளெஸிங் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. என்னதான் அவங்க விதைச்சிட்டு போனதை தேவன் திரும்ப அவங்க 100 மடங்கு கொடுத்திருந்தாலும் ஜீசஸோடைய வாயிலிருந்து அவங்கள புகழ்ந்துட்டார். நீங்க நானும் எவ்வளோ விதைக்கிறன்றது முக்கியம் இல்லை, எப்படி விதைக்கிறோன்றது தான் முக்கியம். நீங்க நானும் எவ்வளோ பெரிய அமௌண்ட் விதைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, விதைத்த அமௌண்ட்டை திரும்பி பார்க்குறோமா அல்லது சமாதானமா வரமா. கேயாசி பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு உங்களுக்கு தெரியும். எலிசா இஸ் டெல்லிங், காணிக்கு எதுவும் வாங்காத நாகமான் கிட்ட அப்படின்ட்டு. பட் கேயாசி என்ன பண்ணிட்டாரு, ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு வாலிபர் சில பேர் காணிக்க வேணும்னு கேட்டோன்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்போ எலிசா சொல்லுவார், நீ போகும்போது என் ஆத்மாவும் கூட வரலையா, நாகமானுக்கு பிடித்த குஷ்டரோகம் உனக்கு பிடிக்கட்டும். சர்ச், நம்ம விதைக்கிறது முக்கியம் இல்லை, எப்படி விதைக்கிறோன்றது. என்ன ஹார்ட், நீங்கள் விதைத்த உடனே உங்க இருதயம் நீங்கள் விதைத்துட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அங்கேயே திரும்ப போதா, அந்த அமௌண்ட்டே திரும்ப பார்க்கதான்னு பாருங்க. எலிசா சொல்றாரு, நீ போகும்போது என் ஆத்மாவும் கூட தான் வருது, நம்ம விதைச்சிட்டு வந்த பிறகு நம்ம ஆத்மா அங்கேயே திரும்ப போதான்னு பாருங்க. அப்போ நம்ம அது விதைக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் விதைச்சிட்டு வந்த உடனே நம்முடைய ஞானத்திற்கு புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம், உலகத்தில் அந்த சமாதானத்தை யாராலையும் கொடுக்க முடியாது, பணம் கொடுத்து வாங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நதியாக ஓடுகிறது. அன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிட்டு தூங்குறோன்னா, திஸ் இஸ் த ட்ரூ பிளெஸ்ஸிங். இதுதான் 30, 60, 100மாக பலன் கொடுக்கும். நான் ஒரு பெரிய மீட்டிங்க்கு போயிருந்தேன்.
ரொம்ப பெரிய மீட்டிங். தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள். இந்தியா அளவில் வேர்ல்டு வைடு. அப்போ மொத்தம் 5 நாள். 4வது நாள் வந்து ஈவினிங் செஷன், நைட் செஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மெசேஜ்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் யாரும் போகாதீங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தோம். நீங்கள் யாரும் போகாதீங்க. அப்படியே உட்காருங்க அப்படின்னாங்க. வி ஹேவ் சம் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னாங்க. சரி, நான் அமைதியாக உட்காந்துருந்தோம் எல்லாரும். நாங்கள் இது மாதிரி வந்து புதுசாக ஒரு இது கட்ட போகிறோம், ஹால் கட்ட போகிறோம். 10ல் இதோட கெப்பாசிட்டி 2000 தான். ஆனால் 5000 பேர் வந்துட்டோம். ரைட்டாக இருக்குது 10ல். ஸோ 5000 ஏற்ற மாதிரி கட்ட போகிறோம் அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது எது கட்ட போகிறான்னு தெரியலனா சம்திங் ஏதோ ஒன்று கட்ட போகிறேன்னு சொன்னாங்க. அது வந்து ஹால் கட்டுறாங்களா டார்மெண்ட்ரி கட்டுறாங்களான்னு சரியாக தெரியல. பட் 2த்தில் ஏதோ ஒன்று தான் சொன்னாங்க. டார்மெண்ட்ரி தான் நினைக்கிறேன். அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு பேம்ப்ளெட் கொடுப்போம். அந்த பேம்ப்ளெட்டில் 3D மாடல் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இது போல தான் கட்ட போகிறோம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பேம்ப்ளெட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சேர்ஃபுல் கிவிங்ஸு, உங்களோட உற்சாகமான காணிக்கைகள் நீங்கள் தரலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஃபஸ்ட்டு எதை பார்ப்போம்? எது குட்டி அமௌண்ட்டு? 500 ரூபா. நான் ரொம்ப சந்தோஷம். அது என் கண்ணு ஃபஸ்ட்டு தெரிஞ்சது தான். அது கீழே 10 லட்சம் இருக்குது, 5 லட்சம் இருக்குது, பெரிய பெரிய பல்க் அமௌண்ட் இருக்குது. அதெல்லாம் ஐயோ, அதெல்லாம் வந்து அது பார்க்கவே பார்க்கல. அந்த குட்டியாக 5ன்னு போட்டு 2 0 போட்டிருக்கோம். அப்பா, என்னுடைய எபிலிட்டி அதான், நானே ப்ரூஃப் பண்ணுறாங்க. அவ்வளோதான். என்னால் அவ்வளோதான் முடியும்னு நான் என்ன ப்ரூஃப் பண்ணுறேன். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். நான் என்ன பண்ணுறேன், அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. நான் எப்போதும் போல் நான் டிக் பண்ணலான்னு வரேன். ஆவியானவர் பேசுகிறாரு, நீ ரூமுக்கு போ, நான் சொல்லுவேன் நீ எதை டிக் பண்ணுங்க. இப்போது அவர் சொல்கிறத நான் கொடுக்குறது மேட்ரில் நான் கொடுத்துருவேன். என்கிட்ட பணம் இல்லையே. நான் கணக்கு போட்டு வரேன். நீங்கள் நல்லா கவனிங்க. என்கிட்ட இருக்கிறது 3000 ரூபா. நான் இங்கேருந்து வெளியே ஏறணும். அந்த கேம்பஸ்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா கேட்குறாங்க. 600 to 700 கேட்குறாங்க. ஒன்றாச்சா? அடுத்தது நான் வீட்டுக்கு ட்ரெயினில் வரணும். அது கொஞ்சம் தேவைப்படும். ஒரு 300 ரூபா வச்சுப்போம். 1000 ரூபா போயிடுச்சா? மீதி 2000 ரூபா இருக்குது. அந்த 2000 ரூபாயில் வீட்டுக்கு எதனா வாங்கிட்டு வரணும். அந்த ஒரு 1000 ரூபாயில் வீட்டுக்கு வாங்கிட்டோம்னா மீதி ஒரு 1000 ரூபா இருக்குது. அந்த 1000 ரூபாயில் 500 ரூபா பில்டிங் ஃபண்டுக்கு போட்டுருவோம். புதுசாக கட்டுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து நம்ம அதை டிக் போட்டுருவோம். 500 ரூபா கையில் 500 ரூபா இருக்குது. இந்த 500 ரூபா வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ட்ரெயினில் வரும், ஏதாச்சும் பசி எடுக்கும், ஏன்னா சாப்பிடணும், ஒரு 500 நம்ம கையில் இருக்கணும் அப்படின்ட்டு மொத்தத்தையும் கணக்கு போட்டுறேன். இது என் கணக்கு இதான். ஏன்னா 500 ரூபா கொடுத்தா தான் 1000 ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கு ட்ரெயினுக்கு போயிடும், வீட்டுக்கு 1000 ரூபாய் வாங்கிட்டு வர முடியும். 500 ரூபா வந்து காணிக்கு போடணும். பிளான்லாம் போட்டே வர முழங்கால் படிட்டு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2000 கொடு அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அழகாக நான் சொன்ன வார்த்தை, பிசாசியோடு அழகாக பேசுகிறான் பார்த்தியா அப்படின்ட்டு. திரும்ப ஒரு சத்தம் கேட்குது, 2000 கொடுங்க. இது ஆவியானவர் பேச வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2000 ரூபா கொடுத்துட்டா நான் எப்படி ஊருக்கு போவேன்? எனக்கு ஆட்டோக்கே 600-700 ரூபா டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிடுது. அப்புறம் ட்ரெயினில் போகிறதுக்கு காலி. ட்ரெயினில் போகிறதுக்கு எனக்கு ஏன்னா பசி எடுக்கும், அது கையில் காசு வேணும். இங்கேருந்து எதனா வாங்கிட்டு போகணும். 2000 நான் இங்கே கொடுத்துட்டேன்னா நான் வீட்டுக்கு எப்படி போவேன்? நடந்தால் போகிறதுன்னு நான் இது பிசாசு பேசுகிறேன். திரும்ப ஒரு சத்தம் கேட்டது. ஆவியானவர் தெளிவாக பேசினேன். 2000 ரூபா எழுதினார். நான் என்ன பண்ணேன், அந்த 2000 டிக் பண்ணிவிட்டு, நல்லா கவனிங்க, நான் சோர்வாலாம் போல், ஆக்டிவாக தான் போகிறேன். ஐயோ 1000 ரூபா தானே இருக்குது அப்படிலாம் இல்லை. டிக் போட்டு நான் 2000 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன். இந்த அமௌண்ட்டை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இது இட்ஸ் நாட் ப்ரவுட். நடந்த காரியத்தை கவனிங்க. சின்ன தொகையோ பெரிய தொகையோ, அதாவது ஹார்ட் தான் முக்கியம். நான் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் ரூம் நல்லா வாக் பண்ணிட்டு போகிறேன். ஆஃபீஸ் ரூமோட போனால் அந்த மீட்டிங் நடத்துகிற முக்கியமான எல்லா லீடர்ஸும் உள்ள உட்காந்துருக்காங்க. முக்கியமான எல்லா தலைவரும் உள்ள உட்காந்துருக்காங்க. ஏன் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல. நேராக நான் போயிட்டு அந்த பே பண்ணுற அட்மின் கிட்டே போயிட்டு நான் பே ஸ்லிப்பை கொடுத்துட்டு, இந்தாங்க இது புதுசாக கட்டுறீங்களா பில்டிங்கு, இது சின்ன அப்படின்னு கொடுத்துட்டு, சரி நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், மெயின் லீடர்கிட்ட போய் கை கொடுத்துட்டேன். இந்த மீட்டிங்காக thankful for this meeting. You have did such a good congregation for us. You have boosted so many things. You have gave so many spiritual encouragement and we are strengthening and so அப்படியே பேசிட்டே இருந்தேன். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஹாப்பியா? உண்மையான பேர் என்னன்னு கேட்டாங்க. என் உண்மையான பேர் ஹாப்பி தான். அந்த பேரை வச்சு கொஞ்சம் அப்படியே ஃபன் ஆரம்பிச்சது. வெரி க்ளோஸ்.
அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் கொடுத்த எல்லா கிருபையும் சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, இவ்வளோ இதெல்லாம் பண்ணுவீங்களா? ஆமாம். அடுத்தது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு வேணும். நீங்கள் ஒரு சில காரியங்கள், முக்கியமான சில காரியங்கள் பெண்டிங்கில் இருக்காது, நீங்கள் தான் பண்ணணும் எங்களுக்கு. உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது எனக்கு பாக்கியம், மை ப்ளஷர், இம்மென்ஸ் ப்ளஷர், வெரி குட் அப்படின்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக பேசி, ரொம்ப அதாவது அவங்கள ஒருத்தர் போல் அப்படியே மெர்ஜ் ஆகிட்டோம். சரி தேங்க்ஸ் அப்படின்ட்டு கேட் கிட்ட போகிறேன். இங்கே உள்ள வா, இங்கே வா தம்பி, ஹாப்பி, இங்கே உள்ள வா அப்படின்னாங்க. என்னங்க நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணோம் அப்படின்ட்டு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த 10 நிமிஷம் முழுக்க முழுக்க என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்தையும் ப்ரொஃபட்டிக்கலாக அப்படியே பேசுகிறாங்க. கடைசியாக முடிக்கும்போது சொல்கிறாங்க, சமாதானமாக போ, உன் காரியம் ஜெயமாக முடியும் அப்படின்னா. தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நான் வெளியே வரேன். இப்போ எனக்கு என்னென்னா, சமாதானமாக போன்ட்டிங்க, நான் வீட்டுக்கு இப்போ எப்படி போகிறது? 1000 ரூபா தான் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டுக்கே போயிடும், சாப்பிடணும் எதுனா அப்படின்ட்டு. அன்றைக்கி மதியானம் தான் ஒரு பாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டுனா பெரிய அளவுலாம் இல்லை, எப்படி இருக்கீங்க கேட்டார், நல்லா இருக்கேன், அவ்வளோதான். அவர் கரெக்டாக வந்து என்னை பார்த்தாரு. பிரதர் எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. ரூமுக்கு போகிறேன். சரி நாளைக்கு நீங்கள் எப்படி கிளம்பிங்க ஊருக்குன்னாரு. இது மாதிரி ஆட்டோ எவ்வளோ ஆகும் ஆட்டோக்கு அப்படின்னாரு. இவ்வளோ அமௌண்ட் ஆகிடுங்க அப்படின்னு. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னா. என்னங்க, நான் காரில் தான் வந்தேன், நான் உங்களுக்கு காரில் ட்ராப் பண்ணிடுறேன். நல்லா கவனிங்க, இப்போ எனக்கு டிரான்ஸ்போர்ட் காசு மிச்சம். அந்த காசுக்கு நான் வீட்டுக்கு வேண்டிய கொஞ்சம் பொருள் வாங்கிக்கிட்டு கையில் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு நான் ஹாப்பியாக வந்தேன். நல்லா கவனிங்க, நான் விதைச்சது ரொம்ப சின்ன அமௌண்ட். அவங்க கட்டுகின்ற அந்த டார்மெண்ட்ரிக்கு அது தரல, அது எப்படி சின்ன அமௌண்ட். பட் நான் எப்படி விதைச்சேன் அப்படின்னா, ஹார்ட்ஃபுல்லாக விதைச்சேன். என் ஹார்ட் திரும்ப போய் எட்டி பார்க்கல, அஜிச்சோ எவ்வளோ கொடுத்துட்டு வந்தோம். என் ஹார்ட் அத்தோடு திரும்ப வந்துடுச்சு. நான் அங்கேருந்து ஹாப்பியாக வெளியே வரேன். அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது தேவனுக்கும் அதுக்கும். அவ்வளோதான், அதோட ஹாப்பியாக வரேன். நான் சமாதானமாக வரேன். இப்போ நான் கொடுத்துட்டு வந்த எனக்கு என்னென்ன கிடைச்சது தெரியுமா? பெரிய பெரிய தலைவரோடு ஐக்கியம், அந்த ஊழியத்தில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் நெருக்கமான, யார் மூலியமா நெருக்கமாகல, நானே போய் கை கொடுத்து பேசினேன். அவங்க சில காரியங்கள் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரியங்களை கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் திங்க், அமௌண்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், யுவர் ஹார்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நானும் என் தம்பி இப்போ அடுத்தது ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். நல்ல பியூர் வெஜிடேரியன் ஹோட்டலில் போயிட்டு ஈவினிங் நைட்டு மினி டிஃபன் வந்து சேல் பண்ணுவாங்க. ஒரு 3 ஹோட்டல் சொல்லியிருக்கிறான், இது நல்லா இருக்குது அப்படின்னா. ரொம்ப சென்னையில் ரொம்ப முக்கியமான வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் நல்லா இருக்குது. 20 பேருக்கு மினி டிஃபன் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சாலை ஓரமாக இருக்கணும்னு கொடுக்கணும்னு பிளான். இப்போ அடுத்த வீக் அது போயிடுவோம். அகைன் ஐம் டெல்லிங், இட்ஸ் நாட் அ ப்ரவுட். பார்ப்பான், இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதை விட 100 மடங்கு 1000 மடங்கு செய்திருப்பீங்க. யாருக்கும் தெரியாமல் இருக்கும், யாருக்கும் தெரியக்கூடாது விதைச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேர் சமாதானம் இல்லாமல் இருப்பீங்க. சமாதானத்துக்கு இங்கேயும் அங்கே அழிந்து கொண்டு இருப்பீங்க. நான் சொல்லட்டுமா, உங்கள் சமாதானம் உங்கள் கையில் தான் இருக்கு. உங்கள் கையில் என்ன இருக்கு? மனசார போயிட்டு எங்கன்னா விதைங்க. சாலை ஓரமாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கொடுங்க. நான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் பொழுது உபவாசத்தை பற்றி ஒரு காரியங்களை பேசினேன். இப்போ நான் ஒரு சில வசனங்களை வாசிக்க போகிறேன். வசனங்களை கவனிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் வசனம் 3லேருந்து வாசிக்கிற கவனிங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நல்லா கவனிங்க, நுகத்தடியின்
பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசனம். 7வது வசனம், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினாள். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீருற்றைப் போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். வசனம் 7 ஒரு டாபிக் வரும். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு. நீங்க நான் என்ன சாப்பிடுறோம் அதுதான். இந்த வார்த்தைக்காக என்ன மன்னித்துடுங்க. உங்களுக்கு தெரிந்த அநேகர் ஊழியம் செய்கிறாங்க. கோ அண்ட் கிவ். இது கொடுத்தா எனக்கு ஆசீர்வாதம் வரும், அது செகண்ட். சமாதானம் வரும். ஆண்டவர் தான் சொல்லிட்டாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குளிக்கு மடியில் சரிந்து விழும். சரி, கொடுத்துட்டாரு, பணம் வந்துருச்சு, சமாதானம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டில் சமாதானமே இல்லை, என்ன பண்ணுவீங்க? அந்த பணத்தை வச்சு ஹார்ட் ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இல்லை, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் விரும்பின எல்லாமே உங்களுக்கு செட்டில் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கேன் டெல் யூ தி பவர்ஃபுல் வேர்ட். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறது எதற்காக தெரியுமா? உங்களை என்னும் அவருடைய பிரதிநிதியாக வைத்திருக்கிறார். டைரெக்டாக அந்த நபர்கிட்ட போய் தேவன் கொடுக்க முடியாது, ஆனால் உங்கள் மூலியமாக போய் கொடுக்க வைக்கிறார். இப்போ நீங்கள் யாராக போய் தரீங்கன்னா, ஜீசஸுடைய மகனாக போய் தரீங்க. அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஜீசஸே வந்த மாதிரி உங்களை பார்க்குறாங்க. ஏங்க போய் கொடுக்குறீங்க? இல்லை, திருப்பி நிறைய கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக், அது பை ப்ராடக்ட். நம்ம கொடுத்தா திரும்ப வரும். எந்த அளவில் அளக்குறோமோ அது வரும். ஆனால் பட் பிஃபோர் தட் சமாதானமாக கொடுக்குறோமான்னு பாருங்கள். அதற்கான ஒரே ஒரு வெரிஃபை எப்படி பண்ண முடியும்னா, நீங்கள் கொடுத்த வந்த பிறகு உங்கள் ஹார்ட் சமாதானமாக, ஏதோ ஒரு பெரிய ஒரு சாதனை, இது வரைக்கும் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு சமாதானம் கிடைக்கான்னு பாருங்கள். அப்படி இருக்குன்னா தான் ஆசீர்வாதம். அதுதான் உண்மையான பிளெஸிங். நீங்கள் நான் என்ன உபவாசம் போட்டு என்னென்னமோ பண்ணாலும் அவர் கேட்பார், இல்லைன்னு சொல்ல. பட் த பெஸ்ட் ஃபாஸ்டிங் இஸ், உங்கள் கையில் எவ்வளோ இருக்குது? சாலை ஓரமாக இருக்கிறாங்க, இந்த பணம் அவங்களுக்கான பணம். நான் இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன் அதான் வாங்கிட்டு போவேன். நான் என் வீட்டுக்கு என்னென்ன பொருள் வாங்குவேன், என்ன பிரெட் வாங்குவேன், அதை நான் அவங்களுக்கு வாங்கிட்டு போவேன். ஏன்? அவர் தான் சொல்கிறாரு, பசியாக இருக்கிறவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு. நீ என்ன சாப்பிடுவ அதை கொடு. ஸோ திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. இது யாரையும் காயப்படுத்தவோ இல்லைன்னா இதில் காயப்பட்டிருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிடுங்க. அடுத்து ஒரு மிக பவர்ஃபுல்லான ஒரு காரியம் என்னென்னா, வீடியோ பார்க்குற நீங்கள் பயங்கரமாக விதைச்சிருப்பீங்க. எந்தெல்லாம் ஒன்றுமே இல்லை, உங்களதெல்லாம் ரொம்ப பெரிய சாட்சிகள் இருக்கும். தேங்க்யூ, இன்னும் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு எதிர்க்க யாருக்கும் கொடுத்ததே இல்லை தம்பி அப்படின்னா சர்ச் பண்ணுங்கள், போய் கொடுங்க. ஊழியங்கள் இருக்குது, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கையில் கொடுங்க, அவங்க போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை நானே போய் கொடுப்பேன், போய் கொடுங்க. கொடுத்துட்டு வந்த பிறகு கேயாசி மாதிரி உங்கள் இருதயம் பின்னாடியே ஓடாமல்
நாகம்மான் பின்னாடியே காணிக்கை பின்னாடியே ஓடாம, நான் இவ்வளோ கொடுத்துட்டோமே அப்படின்னு ஓடாம, இன்னும் கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே, நான் திரும்ப போய் கொடுக்குறேன். என்னை இன்னும் கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் சார்பை நான் போய் கொடுக்குறேன். கொடுத்துட்டு வந்தோடனே ஒரு சமாதானமாக இருக்குது வீடு. என் ஹார்ட் சமாதானமாக இருக்குன்னா, தட் இஸ் தி ட்ரூ பிளெஸிங். கேன் ஐ டெல் யூ குட் நியூஸ் டு யூ? இப்படி ஒரு சமாதானமாக கொடுத்துட்டு வரும் பொழுது உங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் திறக்கப்படும். நீங்கள் அதை ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ அதை எடுத்துப்பீங்க, மீதி உங்களுக்கே தெரியும். இது நமக்கான ஆசீர்வாதம் இல்லை. ஏன் இந்த பிளெஸிங்ஸ் வழிந்து ஓடுதுன்னா, இது அநேகர் இருக்கிறாங்க, அவங்கள போய் தர வேண்டும் என்று தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. கொடுங்க, சமாதானமாக கொடுங்க. நீங்கள் சமாதானமாக இருக்கீங்களா பாருங்கள். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அதை போய் கொடுங்க. நான் என்ன சாப்பிடுவோம் அதை ஈக்குவல் கொடுங்க. ஸோ காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கானது. ப்ரே பண்ணி முடிப்போம். தகப்பனே, உங்களுடைய விலையேற பெற்ற வார்த்தைகளுக்காக கொடான ஸ்தோத்திரம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தை மெய்யான வார்த்தை. ஆனால் இன்னொரு வார்த்தை வாசிக்கிறோம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இதுதான் ரொம்ப கடினமான ஒரு காரியம். நாங்கள் கொடுத்துடுவோம், ஆனால் உற்சாகமாக கொடுக்குறோமா கேட்டால் இல்லை, நீங்கள் பிரியமாக இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா, கொடுத்துட்டு வரும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு அமைதி எங்களுக்குள்ளே வழிந்து ஓடுது. அப்படின்னா இதுதான் நாங்கள் உற்சாகமாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் எங்கள் மேலே பிரியமாக இருக்கிறீங்க. எங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்று இங்கே அங்கன்னு போகிறதுக்கு பதிலாக, இப்படியா அப்படி போராடி அழுவதற்கு பதிலாக அநேகரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க. பசியாக இருக்கிறவனுக்கு போயிட்டு கொடுன்றீங்க, வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுன்றீங்க, ஆகாரத்தை கொடுன்றீங்க. இப்போ என் கையில் எவ்வளோ இருக்கோ அதை நாங்கள் விதைக்க உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்திக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.